சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தனிவெட்டி. ஸோ லைவில் வர்றவங்க எல்லோரும் வந்துடட்டும், ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். தனிவெட்டியில் இன்றைக்கி 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து தெரிஞ்ச செம்ம அடிக்க போகிறீங்க, தெரியாத செம்ம கற்றுக்கிற போகிறீங்க, அப்படி தான் இருக்க போகுது. ஸோ லைவில் எல்லோரும் வந்துடட்டும், ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கொஸ்டின் பொறுத்தளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வச்சுருப்பேன். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்சரையும் சொல்லிடுவேன், எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு காமிச்சிடுவேன். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டெய்லியும் 20 கொஸ்டின்ங்கிறனால இன்றைக்கி லைவ் மட்டும் நான் நைட்டு வந்திருக்கேன். நாளைக்கு லைவ் எப்பயுமே காலைல 5 மணிக்கு உங்களுக்கு லைவில் வந்துடுவோம். ஸோ அதனால் காலைல 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். தனிவெட்டியை பொறுத்தளவுக்கு 3 லைவ் வரப்போகிறோம். 60 கணக்கு, 60 டைப் ஆஃப் கணக்கு இருக்கும். அடுத்து கூட்டு வட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 60 கணக்கு, காலம் வேலை 60 கணக்கு, அந்த மாதிரி 20 கொஸ்டினாக வரும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே எந்த கணக்கு கேட்டாலும் அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லோரும் கிட்டத்தட்ட ஓகே, லிங்க் ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும், போக போக தான் கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸும் வச்சுருக்கேன். அது பார்த்துருவோம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர்ப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஓகே, ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம். பாருங்கள், 7500க்கு 8% வட்டி வீதம், 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டியை காண்க. ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 7500 அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி 8% கொடுத்துருக்காங்க, 1 வருடம் 6 மாதம். ஏன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கவனிக்கணும். இப்போ 1 வருடம்ங்கிறது இப்படி கொடுத்துருக்கலாம், அது சென்டென்ஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க வேடா. ஸோ அதை நம்ம நல்லா கவனிக்கணும். தனி வட்டியை காண்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தப்பாக மட்டும் அடிச்சிடக்கூடாது. பார்த்த வேகத்தில் அடித்தாலும் ஓகே தான், பட் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி 1 நிமிஷம் கூட நல்லா எடுத்துக்காங்க. கரெக்டாக மட்டும் போட்டுடணும், அவசரப்பட்டு தப்பு போட்டுறக்கூடாது. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. நேரம் பார்த்துருவோமா? ஓகே, பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளானதான். PNR/100 அப்படிங்கிற கான்செப்டில் தான். என்னென்னா இது மாதம் வச்சு கேட்பாங்க. இப்போ 7500 அசல் 8%, 1 வருடம் 6 மாதத்தை நம்ம எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். இந்த பாருங்கள், கலப்பு பின்னமாக எழுதணும். 1 வருடம் 6 மாதத்தை 6 மாதம்னா இப்படி எழுதணும். 4 மாதம்னா 4/12, அவ்வளோதான். 3 மாதம்னா 3/12. அந்த மாதம்ங்கிற வார்த்தை வந்திருக்கான்னு பார்க்கணும். வருடம்னு வந்துட்டால் டேரெக்டாக என்ன வருஷம்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். மாதம்னு வந்துட்டு அது போட்டுட்டு 12 12 ப்ளஸ் 6 கூட்டினா 18, 18/12 அடித்து போட்டால் 3/2. அந்த 3/2 தான் டேரெக்டாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அசல் வருடம் வந்து இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். இந்த இடத்துல உதாரணத்துக்கு இப்போ 4 இருக்குதுன்னு வச்சுக்காங்கவே, அப்போ 12 12, ஸோ 16/12ன்னு வரும். இப்போ இங்கே 6 இருக்கிறனால 18/12, ரைட். அது மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், மாதம் கொடுத்துருக்கிறது மட்டும், ரைட். ஆன்சர் வந்து 900 ரூபா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் போவோம். இது ஈஸி தான். இன்னும் போக போக ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சம்திங் பாயிண்ட் வச்சுருக்கோம் நாங்கள், பாருங்கள், ரைட். அடுத்தது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசல் கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? சிம்பிளாக கேட்டிருக்காங்க, ஒன்றுமே கேட்கல. அவங்க எண்ணு கொடுக்கல, ஆறு கொடுக்கல. அசல் 4500, மொத்த தொகை 5000 கிடைத்தால் தனி வட்டி எவ்வளவு? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு? 500 ரூபா. ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா அசல்லேருந்து தனி வட்டியை கழிச்சா எவ்வளோ? அசல்லேருந்து மொத்த தொகை கழிச்சா தனி வட்டி கிடச்சிது, அவ்வளோதான், ரைட். இந்த மாதிரி ஈஸியாகவும் கேட்பாங்க, ரைட். இப்படி ஈஸியாக கேட்டால் பரவாயில்ல சார், இப்போ அடுத்து வரும் பாருங்கள் சார், பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 3, ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில்
5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்க. ஸோ அசல் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம். ரொம்ப சிம்பிளானது. பிஎன்ஆர் பை 100 தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி அடித்து போட்டு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப ஈஸிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஎன்ஆர் பை 100 தான். பாருங்கள், அடித்து போடுறாங்க. அடித்து போட்டால் 500, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடி ஆகுது. 5000 30, 53 5, 150 ரூபா. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் போவோமா? ரைட்டு. இது வெறும் ஆண்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? வருஷமும் மாதமும் கொடுத்து பார்த்தோம். இது வருஷம் மட்டும் கொடுத்து பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு டைப்பில் ஒன்று பார்க்குறோம். அடுத்த டைப் பாருங்கள். அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவு? ஸோ 15% 5000 கடனாக பெறுகிறார். 2 வருஷம் முடிவில். 6 கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க. அடித்து போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தப்பாக மட்டும் போட்டுறக்கூடாது. ரைட்டாக நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, 20 கணக்கு 20 கணக்கு கரெக்டாக அடிச்சிடணும். அப்படி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஐயோ நான் அவசரப்பட்டு இதில் தப்பு போட்டேன். இங்கே போடுற பழக்கம் தான் எக்ஸாம் ஹால்லையும் வரும். கணக்கை நல்லா ரீட் மட்டும் பண்ணிக்கணும். எப்பயுமே அப்படி துண்டாக கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும். இப்படி தான் எக்ஸாம் ஹாலில் இப்படி தான் ரவுண்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த தேவையான வார்த்தையை எடுக்க பழகணும். ஸோ ஆன்சர் பார்த்துருமா? 1500 தான் ஆன்சர். ரைட், பாருங்கள், சிம்பிள் தான். பிஎன்ஆர் பை 100 தான். அடித்து போட்டால் 1500 வருது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி விதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. 10,000 ரூபா, 8%, 5 ஆண்டுகள். பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. அப்போ பிஎன்ஆர் பை 100. டக்குன்னு அடித்து டக்குன்னு ஆன்சரை போட்டுருணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக அடிங்க. ரைட், சூப்பர். நான் பார்த்த வேகத்தில் அடிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு. ஸோ ஆன்சர் 4000. ஆன்சர் 4000. ஓகேவாப்பா? பிஎன்ஆர் பை 100 தான், 4000 தான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கணக்கில் அப்படி உள்ளே அடுத்தடுத்து போகிறோம். உங்களுக்கு 10 கொஸ்டினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸ்லேருந்து போய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஆட் பண்ணி போனால் தான் அந்த கணக்கோட சுவாரஸ்யம் இருக்கும். ரைட். வினய் ஒரு வங்கியில் 50,000 ஆண்டு வட்டி வீதத்தில் 4% 2 ஆண்டுகளாக கடனாக பெற்றார். தனி வட்டி கண்டுபிடிங்க. அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். என்ன கொடுத்துட்டாங்க. ஸோ பிஎன்ஆர் பை 100 தானே. சேம் பிஎன்ஆர் பை 100. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக போடுங்க. அவசரமே இல்லை. கரெக்டாக மட்டும் அடிக்கணும். ஆன்சர் கரெக்டாக அடிச்சிடணும். இந்த லைவ் முடியுதுன்னு வச்சுக்காங்க, 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ 20 கொஸ்டின் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேங்கிற திருப்தி இருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட தப்பாக இருக்கக்கூடாது. 17 அடித்தோம் 18 அடித்தோம்லாம் இருக்கக்கூடாது. 20க்கு 20 நான் கரெக்டாக அடிச்சிட்டேன் சார், சூப்பர் சார். ஆன்சர் 4000. ஆன்சர் 4000. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 7. ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அந்த தனி வட்டியவே எப்படி கேட்குறான்னு பாருங்கள். அந்த தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் எனில் அவர் பெற்ற வட்டியை காண்க. இங்கே தான் விஷயம் இருக்குது. 10%, 10,000, 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். அப்போ என்ன,
ஆண்டு வந்திருக்கு, மாதம் 3 மாதம் வந்துட்டால் என்ன பண்ணிடணும், போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக போடுங்க. ஆப்ஷன்லேருந்து போகிறது ஒரு கலைனா டைரெக்டாக ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப முடியல, ஒரு சில கொஸ்டினில் இருக்குது, அது மட்டும்தான் ஆப்ஷன்லேருந்து போகணும். டைரெக்டாக அடிக்கணும், டைரெக்டாக அடிச்சிடணும். இப்போ இதெல்லாம் குழப்பமே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 3 மாதம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஃபார்முலா தான். 2 ஆண்டுகள்னால் என்ன எழுதணும், 2, 3 மாதம்னா 3/12, அது கலப்பிடணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன வருதோ அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஓகே பார்த்துருமா, ஆன்சர் பார்த்துருமா. ஓகே, 2250 தான் ஆன்சர். தப்பு இல்லாமல் அவசரம் இல்லாமல் போட்டால் இதுதான் கரெக்ட். ரைட்டாப்பா, இங்கே பாருங்கள், 2 ஆண்டு 3 மாதத்தை கலப்பு பின்னமாக்கி அழகாக பார்த்தீங்கன்னா 9/4ன்னு எடுத்துட்டாங்க. 9/4ன்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள், 1 3 3, 4 3 12, ரைட்டா. அது சுரிக்கலாம். அப்போ 4 2 8, 8 + 1 9, அப்படி தான் 9/4. இந்த கலப்பு பின்னமாக மாற்ற தெரியாதவங்க மாற்றி பழகிக்காங்க. மாற்றி பழகிட்டால் ரொம்ப ஈஸி. 9/4 அவ்வளோதான். அடிச்சு போட 2 ஜீரோவை எப்பயுமே காலி பண்ணிடணும். 2 0க்கு 2 0, ஜீரோவை காலி பண்ணிட்டு நீங்கள் பெருக்கினாலே கரெக்டாக வந்துடும். இதுவும் காலி பண்ணலாம். 1 நாங் 4, 2 நாங் 8, மிச்சம் 2, 5 நாங் 20. ஸோ இதை ஃபுல்லாக பெருக்கி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரைட், நெக்ஸ்ட்டு போகலாம். கொஸ்டின் நம்பர் 8. இன்னும் டைமிங் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குன்னா கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், பார்த்துருவோம். 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6 1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்ன? இதில் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷங்கிறது வரல, இங்கே 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. எண்ணு வெறும் 9 மாதங்கள் இருக்குது. உங்களுக்கு வட்டி பார்த்திங்கன்னா அதையும் கலப்பு பின்னமாக இருக்குது, அதையும் நம்ம இங்கே நார்மலாக மாற்றணும். புள்ளியில் ஆன்சர் வரனாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ண நல்ல டைம் எடுத்துக்காங்க, ஆனால் கரெக்டாக அடிச்சிடணும் துல்லியமாக. நான் சொன்னேன்ல 10 கொஸ்டினுக்கு மேலே ஒவ்வொரு கொஸ்டினும் சில ட்விஸ்ட்டோடு இருக்கும், எப்படி கேட்டாலும் அடிக்கணும். டிஎன்பிசியில் 3 முறை கேட்கப்பட்டது. ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சவங்க சந்தோஷம், சூப்பர், டக்கு டக்குன்னு போட்டுறீங்கன்னா ஓகே. தெரியாதவங்களும் ஆன்சர் பண்ணணுங்கிறது தான் இதோட கான்செப்ட், இந்த லைவோட கான்செப்ட் அதுதான். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களும் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் நான் லைவில் வந்திருக்கேன். மெயினாக தெரியாதவங்க கூட நம்மளால் முடியும், நம்ம ஆன்சர் பண்ண முடியும், 20 கணக்கு எடுக்க முடியும், டெய்லி நம்ம லைவ் அட்டன் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டாக வருவோம், மேக்ஸ் இந்த விட்ட விடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஓகே, பார்த்துருமா பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ அந்த 6 1/4 எல்லாத்தையும் கலவை பின்னத்தை நார்மலாக மாற்றிட்டாங்களா. 9 மாதங்களை 9/12 நார்மலாக மாற்றியாச்சு. ஸோ இங்கே எடுத்து எழுதிட்டாங்க அழகாக. 16,800 அசல் எழுதியாச்சு. 25/4 × 3/4 ரைட்டாப்பா. ஸோ அதை சுருக்கி அடித்து போட்டோம்னா வேலை முடிச்சுது. 0 0 காலி பண்ணிடணும். 0 0 காலி பண்ணலாம். 4 இங்கே எடுத்து அடிக்கலாம், இதில் எடுத்து அடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4ஐயும் சுருக்கலாம். சுருக்கி அடித்து போட்டிங்கன்னா 787.50 கரெக்டாக வரும். நீங்கள் அந்த 787 வந்துட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் நெருங்கிடுவீங்க ஆன்சர். ஏன்னா புள்ளி ரொம்ப பக்கத்தில் இல்லை 4 ஆப்ஷனும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் டைம் நிறைய எடுத்துருக்கீங்க சில பேர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. பாருங்கள்,
ரூபாய் இந்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின், நல்லா பாருங்கள். ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது என்ன? கணக்கே புரியாத மாதிரியே இருக்கும். நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஆண்டுங்கிறது வரல, மாதம். 4 மாதம், இந்த பாருங்கள், 4 மாதங்களுக்கு 3 பைசான்னு வந்திருக்கு. தனிவட்டி வீதப்படி தனிவட்டியானது ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிங்க. ரொம்ப மைல்டான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆன்சர் பார்த்துருமா? சி தான் ஆன்சர். 1.20. எப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரொம்ப பெருசாக இல்லை, மாதம் தான் கொடுத்துருக்காங்க, வெறும் மாதம். அதுவும் 3 பைசா, அங்கேயும் மாதம். ஸோ இங்கேயும் மாதம். ஆண்டுங்கிறதுலாம் இங்கே விஷயமே இல்லை. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணாலே போதும். 10 ரூபா, 4 மாதம், 3 பைசா, அவ்வளோதான். டைரெக்டாக அப்ளை பண்ணாலே ஆன்சர். 12/10 1.20, அவ்வளோதான். ஏன்னா மாதத்திற்கு தான், ஒரு மாதத்திற்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பைசா அப்படிங்கிற போது அப்போ 1 ரூபாய் அப்படிங்கிறது 100 பைசா. 1 ரூபாய்ங்கிறது 100 பைசா. அப்போ 3/100 × 100 இருக்குன்னா 3%. அந்த பைசா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு. அப்போ நம்ம 1 ரூபாயில், ஏன்னா இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க, ரூபாயில் கொடுத்துருக்காங்க. அப்போ பைசாவை ரூபாயில் மாற்றும் போது 1 ரூபாய்க்கு 100 பைசானா, இந்த பாருங்கள், இப்படி கன்வே பண்ணணும். கன்வே பண்ணால் 3% வரும் ஒரு மாதத்திற்கு. அப்போ அந்த பர்சன்டேஜ் அடிப்பில் 1.20. ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். ரைட், நல்லா பார்த்துக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில், சரியான கொஸ்டின் இந்த கொஸ்டின், ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருஷத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருஷம் எண்டில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மொதல் 5 வருஷம், அடுத்த 5 வருஷம். ரைட்டு, மொதல் 5 வருஷம் 200 அடைகிறாங்க. அடுத்த 5 வருஷம் முதலீட்டு தொகையில் 3 மடங்கு ஆகுது. டோட்டலாக 10 வருஷம் முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளோப்பா? சரியான கொஸ்டினாக இருக்கா? ஆனால் ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் நீங்கள் டக்குன்னு போட்டலாம். கணக்கை புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது. ஒரு தொகைக்கான என்ன தொகைன்னே கொடுக்கல. 5 வருஷத்தில் தனி வட்டி 200 கிடைக்குது. அடுத்த 5 வருஷத்தில் அந்த தொகை 3 மடங்கு ஆகுது. 10 வருஷம் முடிவில் எவ்வளோ கிடைக்கும்? நல்லா யோசிச்சு போடுங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக போடுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக அடிச்சிருவீங்க. மொதல் 5 வருஷம் 200 அடைகிறது. அடுத்த 5 வருஷத்தில் முதலீட்டு தொகை 3 மடங்கு ஆகிறது. டோட்டலாக 10 வருஷம். மொதல் 5 வருஷம் 200 அடுத்த 5 வருஷத்துக்கு 3 மடங்குனா அப்போ அந்த தொகை எவ்வளோ ஆகும்? அப்போ இதையும் கூட்டினா எவ்வளோ ஆகும்? ரைட், ஆன்சர் 800 சூப்பர். கரெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்களே கிளாப் பண்ணிக்காங்க. உண்மையாகவே இந்த கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சூப்பர். நல்லா கேட்டுக்காங்க. இந்த சம்மை நான் 2ஆவது டைம் பார்க்குறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் பார்த்துட்டு எனக்கே பார்த்தோன்னா ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு நான் 2ஆவது டைம்னால ஈஸியாக சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ எடுப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பருங்க, தரமான சூப்பர். எப்படின்னா 5 வருஷத்தில் 200 அது நார்மலானது. 3 மடங்கு ஆகிறதுனா அவ்வளோதான். அந்த 200 3 இன்ட்டு பெருக்குனா 600 + 200 800. சிம்பிளானது தான். ஏன்னா இப்போ 10,000 இருக்குன்னு வச்சுக்காங்கவே, அடுத்த 3 மடங்கு ஆகும்போது அப்போ வட்டிக்கு கூடுதல உங்களுக்கு. ரைட், 800 எவ்வளவு? 800. அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது 20,000 ரூபாய்க்கு
10% வட்டி விகிதம் 4 ஆண்டுகள். சிம்பிளான கணக்கு. பிஎன்ஆர் பை 100 படி அடித்து டக்குன்னு சொல்லிடுங்க. பார்த்த வேகத்தில் சொல்லிடணும். டக்குன்னு அப்படியே நம்ம டைரெக்டாகவே அடிக்கலாம். 2 0 அப்படியே அடிச்சுட்டு காலி பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுவீங்க. அப்படியே 40 200 பேருக்குன்னா வேலை முடிஞ்சு வச்சு. 4 2 8 8000 போயிட்டே இருக்கலாம். ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 11 ஈஸியாக இருந்துச்சா? 8000 ரூபா. இது பிஎன்ஆர், பேசிக்காக பிஎன்ஆர் வச்சு அடிக்கிறது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 12. மொத்தம் 20 கொஸ்டின். இதில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரு 3 கொஸ்டின் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டினில் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். அடுத்து 25,000 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகள். 8% 3 ஆண்டுகளுக்கு 25,000. நாளைக்கு காலையில் லைவில் பார்ப்பீங்க. 20மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நாள்னால கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சுருப்பேன். 10 12 20 கணக்கு. இப்போ 20 கணக்கில் 10 12 கணக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 8 கணக்கு மட்டும் தான் ட்விஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு காலைல. ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? 8% ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? ரைட், எவ்வளவு ஆன்சர்? 6000. எவ்வளவு? 6000. ஈஸி தான். பிஎன்ஆர் பை 100 படி அடித்து பார்த்தா 6000. ஓகே, அடுத்த கொஸ்டின். அனிதா 9,000 ரூபாயை வட்டிக்காரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கைக்கடியாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள். அந்த கைக்கடியாரத்தோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கைக்கடியாரத்தோட விலையை கண்டுபிடிக்கணும். இப்போ நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது நீங்கள் ஆன்சரே பண்ண முடியும். பேசிக்காக பிஎன்ஆர் பை 100ன்னு அடித்தே கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு அடித்து லெஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். அசல் கொடுத்துருக்காங்களா? இருக்குது. அசல் கொடுத்துருக்காங்களா? அதை முதல் பார்த்துக்கணும். பி இருக்கா? அந்த இருக்குது, அசல் கொடுத்துட்டாங்க. ஆறு கொடுத்துருக்காங்களா? ஆறும் கொடுத்துட்டாங்க. எண்ணு கொடுத்துருக்காங்களா? எண்ணும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, பிஎன்ஆர் பை 100 கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கிடைச்ச தனி வட்டியையும் அசலையும் கூட்டுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பருங்க. நீங்கள் நல்ல கணக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா ரீட் பண்ணுங்கள். இந்த கணக்கை நல்லா ரீட் பண்ணி அடிங்க. தயவுசெய்து தப்பாக மட்டும் அடிச்சிடாதீங்க. நல்லா ரீட் பண்ணி கரெக்டாக அடிக்கலாம். கடனை அடைக்கணும்னா 12,500 அந்த கைக்கடியாரத்தையும் கொடுத்தா தான் கடனை அடைக்க முடியும். அப்போ தனி வட்டியையும் 9,000 கூட்டணும். கூட்டுனா ரைட், ஆன்சர் பார்த்துருமா? 550. ஆன்சர் எவ்வளவு? 550. பாருங்கள், அந்த தனி வட்டியும் அதையும் கூட்டணும். இந்த பாருங்கள், இதையும் 9,000 4,000 கூட்டினா 13,050. அதில் நம்ம அவங்க கொடுத்த 12,500 கழிச்சா 550 ரூபா. அப்போ கைக்கடியாரம் 550 ரூபா. 12,500 கேஷையும் இதையும் கொடுத்தா. ரைட், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினையும் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். ஸோ பிஎன்ஆர் கிடச்சிருச்சு. இந்த பணத்தை கடன் வாங்கிட்டு சஞ்சய்கிட்ட போயிட்டு 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுக்குறார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இந்த கணக்கெலாம் போட்டின்னு வச்சுக்காங்க, ஃபயர் தான் வச்சுக்காங்க. இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சரியான ஃபயர். நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. இந்த கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் பக்கா மாஸ்தேன். நல்ல சூப்பரான கணக்கு இது. அவசரத்தில் தப்பு பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினில் நிறைய பேர் அவசரத்தில் தப்பு பண்ணுவீங்க.
அந்த ஆன்சர் காமிக்கும் போது தான் தெரியும். ஓ இதை கவனிக்கலையே சார் அப்படின்னுவீங்க. போடுங்க, போட்டால் தான் தெரியும். ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? 200. ஆன்சர் எவ்வளவு? 200. ஒரு சில பேர் 400ன்னு போட வாய்ப்பு இருக்குது. பட் 200 தான் ஆன்சர். பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். 6% 4% கழிச்சிட்டா 2% தான். இங்கே என்னென்னா நம்ம 2 ஆண்டுகளுக்கு பார்க்கக்கூடாது, ஓராண்டின் லாபம் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஓருங்கிற வார்த்தையை கவனிக்கணும். ஓராண்டின் லாபம். ஒவ்வொரு வரியும் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். இந்த பரிமாணம் கிடைத்த ஓராண்டின் லாபம் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் பொதுவாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 400 தான் வந்திருக்கும். அதில் ஒரு வருஷம்னு கேட்டால் 200 ரைட்டா? ஓராண்டின் லாபம் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் எண் 1 2% அடித்து பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம எப்படி எப்படியோ வச்சுருப்போம். பட் இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது 15வது கொஸ்டின். மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார். அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதை 2 விதமாக அடிக்கலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து போனாலும் ஓகே தான், இல்லை லாஜிக்காக செஞ்சாலும் ஓகே தான். நமக்கு தேவை குயிக்காக ஆன்சர் போடணும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒருங்கிற வார்த்தையை கவனிக்கணும். என் ஆர் பி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4xன்னு இருக்குது. அந்த எக்ஸுங்கிறது என்னன்னு தெரில. இன்ட்டு அதுக்கு இடையில இன்ட் இருக்குன்னு அர்த்தம். 4 இன்ட்டு அந்த எக்ஸ்ன்னு அர்த்தம். வெறும் 4xனா. ஓகே, ஆன்சர் ஓகே ஓகே, பார்த்த விதத்தில் அடித்தவங்க ஓகே. ஒரு சில பேர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 125. ஆன்சர் எவ்வளவு? 125. ஸோ 125 தான் ஆன்சர். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. PNR/100 தான். அந்த பி அவங்க கொடுத்துருக்காங்க 4x அப்படியே வச்சிடுறோம். எண்ணு ஓராண்டு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறோம். அவங்க ஏற்கனவே கொடுத்த அந்த 45 தனி வெட்டி இந்த பக்கமே வச்சுக்கிறோம். அது இந்த பக்கம் கொண்டு வரோம். எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போய்ட்டு 4 கீழே கொண்டு போகிறோம். அவ்வளோதான். எக்ஸு அங்கிட்டு கொண்டு போகிறோம். 4 அப்படி கீழே வருது, இன்ட் ஆகுது. அவ்வளோதான். அடித்து போட்டால் ஆன்சர். இல்லை ஆப்ஷன்லேருந்து போய் எடுத்து செஞ்சாலும் செய்யலாம். இதை அப்ளை பண்ணணும். இப்போ 4 இன்ட்டு 125ன்னு அப்ளை பண்ணணும். அந்த தொகையை பெருக்கி அது வந்து இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் PNR கண்டுபிடிக்கணும். இதை அசலாக வச்சுக்கிட்டு PNR கண்டுபிடிக்கணும். அப்போ அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுனா ஈஸியாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகையின் தனிவட்டி 3 ஆண்டுகளுக்கு 235.20 ரூபாய் 230. மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு என்ன? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு தனி வெட்டியோடது வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது SI கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுக்கல, ஆர் கொடுத்துட்டாங்க. அசல் தான் கொடுக்கல. அந்த தொகையின் மதிப்புனா அசல் கேட்குறாங்க. 3 வருஷத்துக்கு 235.20 வட்டி வீதம் 14% எனில்
அசலை கேட்டாங்களேன்னா நம்ம எஸ்ஐ இன்ட்டு 100 இன்ட்டு எண்ணு 6 இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுவும் ஈஸி தான். அசல் கேட்டால் இங்கிட்ட அசல் இங்கே வச்சுக்கிறோம், ஆண்டு கேட்டால் ஆண்டை இங்கே வச்சுக்கிறோம், ஆறு கேட்டால் ஆறு இங்கிட்ட வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஆன்சர் $560 தான் ஆன்சர். ஸோ தவறு பண்ணால் தலையில் கொட்டிக்காங்க. தவறு பண்ணால் ஐயோ டக்குன்னு அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 560. ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்த கொஸ்டின் 17. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓராண்டிற்கு 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? இங்கே அசல் தான் கேட்குறாங்க. நம்ம பார்த்தோன்னே இந்த கணக்கில் எடுத்துடணும். 6 கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. எண் கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. எண் எங்கே சார் தான் ஓர்ன்னு இருக்குல்ல, அதான் எண். இது 6. தனி வட்டி கிடச்சிருச்சு. எஸ்ஐ 500. அசல் எவ்வளோப்பான்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. அசலை இங்கேருந்து எடுத்து வச்சு செஞ்சிடலாம். பார்த்தாலே ஒரு செகண்டில் சொல்லிடுவீங்க. ரைட், 10,000 ரைட்டாப்பா. ஸோ 10,000. ஓகேப்பா, ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனால் வேலை ஈஸி தான். பாருங்கள், ஒருவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுக்கு 12% தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுக்கு 12%, 6 கிடச்சிருச்சு. 3 ஆண்டுகள் கழித்து எண் கிடச்சிருச்சு. அவர் வட்டி மட்டும் 5400 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டுமெனில் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு? அப்போ அசல் கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்கிட்டார். 3 வருஷம் கழித்து அவர் வட்டி மட்டுமே 5400 கட்டுறாரு. அப்போ இதுதான் எஸ்ஐ. தனி வட்டி வீதத்தில் கடன் வாங்குறாரு. அப்போ எஸ்ஐ கிடச்சிருச்சு. 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் எனில் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு? அசல் எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? ஸோ 15,000. எவ்வளவு? 15,000. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ரொம்ப சிம்பிளானது. அசல் கேட்டிருக்காங்க. 15,000. ரைட், பார்த்துட்டிங்கல்ல? ஓகே, இந்த 3/12 அதான் எஸ்ஐ இன்ட்டு 100 3/12 பெருக்கி போட்டால் ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம். பாருங்கள், அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினார். அப்போ ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. அசல் என்னன்னு கேட்குறாங்க. எஸ்ஐ இன்ட்டு 100 தான், அதே கான்செப்ட் தான். எஸ்ஐ 450 இன்ட்டு 100 கீழே 3 இன்ட்டு 15 பெருக்கி போடுங்க. ஓகே, ஸோ டெய்லி இந்த மாதிரி 20 கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும்ப்பா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் செலவழித்தாலும் ஓகே 20 கொஸ்டின் என்னால் சாட்டிஸ்ஃபைனாக செய்ய முடிஞ்சு. அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இப்போ இந்த மேக்ஸை நீங்கள் 20 கணக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில்.
சாப்பிட்ற நேரத்தில் 20 கணக்கு பார்த்துட்டீங்க. ரைட்டா? அடுத்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து நாளைக்கு காலை ஒரு 5 மணிக்கு லைவ் வருது. ஸோ அந்த 20 கணக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டக்குன்னு உங்களுக்கு மைண்டு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அடுத்த கணக்கு என்ன வரப்போகுது, இப்போ 20வது கணக்கு என்ன வரப்போகுதுன்னு ஓடுதுல உங்களுக்கு மைண்டு, அந்த மாதிரி தான். ஸோ ஆன்சர் பார்த்துருமா? ஓகே, 1000 தான் ஆன்சர். 1000 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். பிஎன்ஆர் பை எஸ்ஐ இன்ட்டு 100 பை பி இந்த பக்கம் வச்சுக்காங்க, n இன்ட்டு 6 பெருக்கி போட்டால் ஆன்சர். பெருக்கி போட்டால் ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். ரைட். அடுத்து 20வது கொஸ்டின். இப்போ வரைக்கும் 19 கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நிறையா பேர். ரைட்டா? 20வது கொஸ்டினுக்கு தரமாக அடிச்சுட்டு சூப்பராக 20 கொஸ்டின் நிறைய பேர் அடிச்சிருப்பீங்க. 20க்கு 20ன்னு போடுங்க. அப்படியே கிளாப் பண்ணிக்காங்க. எல்லாருமே கிளாப் பண்ணிக்காங்க. உண்மையாகவே ஒரு முழு திருப்தியாக நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் உறுதி. நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின் வருது, அடுத்து ஒரு 20 கொஸ்டின் வருது. தனி வட்டியை பொறுத்தளவுக்கு 60 கொஸ்டின் வருது. ரைட், இந்த கணக்கை பார்த்துருவோம். 6% வட்டி வீதம், 5 ஆண்டுகளில் தனி வட்டி 60. அசல் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிடணும். அப்படியே 60 இன்ட்டு 100, அப்படியே 5 ஆண்டுகள், 5 போட்டுக்க. அடுத்து எத்தனை? 6 6, அவ்வளோதான். அவ்வளோதான், 200. இந்த முடிஞ்சு ஆன்சர் 200. ஓகேப்பா. டக்குன்னு இப்படி இங்கனக்குள்ளே எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பின் பேஜ்லாம் போய்ட்டு அப்படியே டக்குன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் அங்கனே ரவுண்ட் பண்ணி இப்படி ஒர்க் அவுட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு நமக்கு தெரியும். ரஃப் ஒர்க் பின்னாடி போனால் போய்க்கலாம், அது ரூல்ஸ் அதுதான். பட் எங்கனக்குள்ளேயே நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணி பழகிக்கிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ரைட், 20க்கு 20 எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நல்ல முறையில் ஒரு நல்ல கிளாப் பண்ணிக்காங்க. ஸோ நானும் கிளாப் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு 5 மணிக்கு லைவ் வந்துடுங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி கொஸ்டின் நாளைக்கு இருக்குன்னு நினச்சி வந்துடாங்க. கொஞ்சம் 20 கொஸ்டினுமே 20 டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நாள் லைவ்னால கொஞ்சம் பேசிக்காக ஓகே எல்லோரும் நல்லா இது பண்ணும். நாளைக்கு 20 கணக்கும் அடுத்த நாள் கொடுக்க போகிற 20 கணக்கும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவாங்க. பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஃப்ரீ பேட்ச் குரூப்லேயும் சரி, நம்ம பேட்ச் குரூப்லேயும் சரி, 2 இதுலேயுமே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஓவரால் கொடுத்துருக்கேன். அந்த இருக்கிற ஒரு 200 கணக்கை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா தனி வட்டியில் நீங்கள் இதிலேருந்து லைவில் வந்து எந்த கணக்கு கேட்டாலும் அடிக்கலாம். இதில் எல்லா கணக்கு எந்த கணக்கு கேட்டாலும் அடிச்சிட்டாலும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு தைரியமாக போகலாம். தனி வட்டி கூட்டு வட்டி என்ன வேணாலும் கேளுங்க. இப்போ தனி வட்டியில் மட்டுமே நான் 60 கணக்கு கேட்க போகிறேன். கூட்டு வட்டியில் 60 கணக்கு, காலம் வேலையில் 60 கணக்கு, அப்போ 180 கணக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 60 கணக்கு. ஒரு சில சாப்டருக்கு 80 கணக்குனா 80 கணக்கு போயிடுவோம். ஏன்னா எல்லா மாடலையும் கவர் பண்ணணுங்கிறது தான். ரைட்டாப்பா? ஸோ நாளை காலை 5 மணிக்கு எல்லோரையும் லைவில் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸோ 20க்கு குறைவாக 15 தான் சார் அடித்தேன், 17 அடித்தேன்னா வருத்தப்படாதீங்க. நாளைக்கு வரக்கூடிய லைவில் நான் எப்படியா 20 அடிப்பேங்கிற சபதத்தோடு இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸோ ஆர்வமாக வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், நல்ல முறையில் அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த டைமிங்குள்ளே நம்ம அட்டன் பண்ணணும். இப்போ 20 கணக்கு இருக்குன்னா அந்த டைமிங்குள்ளே அட்டன் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்குள்ளே தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியும். அது தெரியாமல் மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடக்கூடாது. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார். தேங்க்யூ.